ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 27ஆம் தேதிக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எக்ஸாம்பிளாக, ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து நம்ம ரிசல்ட்டை வச்சு தான் எக்ஸாம்பிள் பண்ணுவோம். அதனால் நம்ம போன சண்டேயோட ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். சண்டே 24/3/2024 வந்த ரிசல்ட் தான் இது நண்பா. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதாவது சார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த மூணையும் தான் நம்ம எப்போதுமே பயன்படுத்துவோம். ஏன்னா இந்த மூணையும் கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கணும், அப்படி இல்லாட்டினா கீழே இருக்கிற எதாவது ஒன்றில் ஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எப்போதுமே கெஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை தான் கெஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ராவில் நம்ம எப்போதும் பார்க்குற மெத்தட் தான் நண்பா. காமன் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர். அதாவது காமன் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அதோட தனிப்படையாக, அதாவது தனியாக நிற்கிற நம்பர்ஸ். இப்படி இந்த ட்ராவில் நம்ம 3 நம்பர்ஸை எடுக்க போகிறோம் நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காமன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 0 இங்கே இல்லை, 1 இல்லை, 5 இல்லை, 4 இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 இல்லை, 8 இருக்குது, 6 இருக்குது. ஸோ அவ்வளோதான். 486 இதில் கிடச்சிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு 486. இதுதான் நம்மளுடைய எண்ணு போட்டுக்கலாம். ஸோ காமனாக இருக்கிற நம்பர். இப்போ வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3 இல்லை, 4, 5, 6, 7 இல்லை, 8, 9 இல்லை, 3, 7, 9 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படை, ரெட்டைப்படைன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ரெட்டைப்படை, இது எல்லாமே ஒற்றைப்படையாக இருக்குது. இப்போது இதில் ரிமைனிங்கில் தனிப்பட்டு நிற்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது எஸ் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்ப்போம். 0 இருக்கா? 0 இல்லை, 1 இல்லை, 5 இல்லை, 4 இருக்குது, 2 இல்லை, 8 இருக்குது, 6 இருக்குது. ஸோ இதில் தனிப்பட்டு நிற்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 5, 2 நண்பா. 0, 1 நம்மளுக்கு 5, 2ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போது இந்த நம்பர்ஸில் நம்மளுக்கு ஏற்கனவே பேஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்குது 0, 1, 5, 4ன்னு இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது 0, 1, 5, 2. ஸோ இதுலேருந்து எடுத்த நம்பர்ஸில் செப்பரேட்டாக இருக்கிறது இந்த ஒரு நம்பர்ஸ் தான். அப்போ இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி பெய்ட்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வச்சு பெய்ட்ஸ் போடணும். அதாவது 0, 1, 5, 2 இப்படி நம்ம பெயர்ஸாக மாற்றணும்பா. இப்படி மாற்றும்போது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 0, 5, 2, 1, 5, 2 இப்படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பெயர். 2 வச்சு தான் பெயர்ஸ் போடணும். இப்போ நம்மளுக்கு 3 நம்பர்ஸுமே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கீழே கொண்டு வரலாம். G1 படி கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 486 R, அடுத்து 379 R, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 0, 1, 2, 0, 5, 2, 1, 5, 2 இப்படி கிடச்சிருக்கு. எடுத்தோம்னா R. ஸோ இதில் நம்மளுக்கு மெயினான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான். ஏன்னா இது 2 தான் நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட நம்பர்ஸாக இருக்குது. அதோட நம்மளுக்கு வந்து இது ஒற்றைப்படை, ரெட்டைப்படைங்கிற அடிப்படையில் இருக்குது. ஸோ ஒற்றைப்படை, ரெட்டைப்படைன்னு இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை நம்ம ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 486 இந்த நம்பரை வந்து நம்ம எல்லாமே நம்மளுக்கு ரெட்டைப்படை இருக்கிறதுனால ஒற்றைப்படையை சேர்த்துக்கலாம். அதாவது 486 1, 486 3, 486 5, 486 7, 486 9 இப்படி நம்ம 5 நம்பர்ஸை எடுத்துடலாம்.
அதாவது இதெல்லாம் ரெட்டப்படங்கிறதுனால நம்ம ஒற்றைப்படியே போட்டுடலாம். அப்புறமா நம்மளுக்கு இன்னொன்று 379. அப்போ இது எல்லாம் ஒற்றைப்படி இருக்கிறதுனால நம்ம ரெட்டைப்படி எடுத்துக்கலாம். அதாவது 3790, 3792, 3794, 3796, 3798. ஸோ 20 நம்பர்ஸை நம்ம வந்து 10 நம்பர்ஸாக மாற்றிருக்கோம் நண்பா. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இந்த 2 நம்பர்ஸ் தான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 3 நம்பர்ஸாக இருக்கிறதுனால இதை நம்ம டபுளில் மட்டும் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். இந்த 3மே நம்ம வந்து டபுளாக மாற்றிக்கலாம். டபுளை பொறுத்த வரைக்கும் 012, 052, 152. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டபுள் நண்பா. சிங்கிளில் வந்துட்டதுனால இதில் வந்து நம்மளுக்கு டபுள் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து டபுள்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த நம்பர்ஸ், அதாவது நம்மளுடைய இந்த பெய்ட்ஸுக்குள்ளே நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் ஒரு தடவை. 1109 இது நம்மளுக்கு இல்லை. 1715 இல்லை. 5366 கிடையாது. 267 இல்லை. 5657 கிடையாது. 5847 இல்லை. 64 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 7000 இல்லை. 9483 இதில் இல்லை. 8306 இல்லை. 845 இல்லை. 73 இது இல்லை. 250 இந்த ஒரு நம்பர் இருக்குது நண்பா. 61 இல்லை. 44 இது இல்லை. 289 கிடையாது, இதுவும் கிடையாது, இது இல்லை, இது இல்லை. ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 7250 சொல்லிட்டு இந்த நம்மளுடைய டபுள் நம்பர். அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டபுள் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது நண்பா. டபுள்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த 10 நம்பர் சிங்கிள் நம்பர், இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை ஃபுல்லாத்தையும் டபுளாக போடுங்க. டபுளாக போட்டிங்கன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு நம்பர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0012, 0112, 0122, 0052, 0552, 0522, 1152, 1552, 1522. ஸோ இது நம்மளுக்கான டபுள். இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் இது தான் நண்பா. ஒருவேளை இது அதிகப்படியாக நம்பராக இருக்குது, இதில் வந்து நான் எப்படி நம்பர்ஸை எடுப்பேன், இது எப்படி ரோல் கொண்டு போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 40க்கு மட்டும் கிடையாது, டோட்டோவுக்கும் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நம்பர்லாம் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.